லாவோஸுடைய 32வது பாடல். துவக்கமும் முடிவும் வெளியில். ஸ்பேஸ்ல தான், அந்த வெட்ட வெளியில் தான், டோல தான் துவக்கமும் முடிவும் இருக்கிறது என்று. The toe can't be perceived. Smaller than an electron, it contains uncountable galaxies. If powerful men and women could remain centered in the toe, all things would be in harmony. The world would become a paradise. All people would be at peace, and the law would be written in their hearts. When you have names and forms, know that they are provisional. When you have institutions, know where their functions should end. Knowing when to stop, you can avoid danger. All things end in the toe as rivers flow into the sea. அதாவது எல்லாமே துவக்கமும் முடிவும் அந்த வெளிக்குள்ளதான் நடக்குது அப்படின்றத தெரிந்து கொள்ளுதல். நாம எப்படி அதை கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயம். The toe cannot be perceived. அந்த வெளியை நாம அளவிட முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. Smaller than an electron, அதாவது ஒரு சின்ன துகள், ரொம்ப நுண்ணிய துகளை விட சின்னது, பெரிய கேலக்சி சொல்லக்கூடிய பால்வெளி மண்டலத்தோட பெரியது. நுணுங்கி போனீங்கனாலும் காண போயிடுவீங்க, விருந்து 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 போனாலும் காண போயிடுவீங்க. நீங்க போய் திரும்பி சொல்ல முடியாது. அதுதான் டோ. அதை நீங்க சொல்ல முடியாது. வர மனம் வாக்கினில் தட்டாது இருக்கிறது. மனம்ல சொல்ல முடியாது எவ்வளவு சின்னது அணுக்கள்னு. அணுக்களுக்கும் சின்னது அது, அண்ட சராசரங்களுக்கும் பெரியது அது. If powerful men and women could remain centered in the toe, அதிகாரம் பெற்ற வல்லமையான ஆற்றல் உள்ள மனிதர்கள், ஆணும் பெண்ணும் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வெளியின் தன்மையில் இருப்பார்களே ஆனால் எப்பொழுதும் all things would be in harmony, எப்பொழுதும் அமைதி நிலவும், எல்லாமே ஒத்திசைவோடு இருக்கும். The world would become a paradise, அப்போ உலகம் என்பது சொர்க்கமாக இருக்கும். All people would be at peace, எல்லா மனிதர்களும் சமாதானத்திலும் அமைதியிலும் இருப்பாங்க. And the laws would be written in their hearts, விதிகள் இதயத்தின் மொழியாக இருக்கும். When you have names and forms, know that they are provisional. எனக்கு அடையாளங்கள், அதாவது நான் இதை வெற்றி பெற்றேன், எனக்கு இந்த விருதுகள் கொடுத்தாங்க, எனக்கு என் பேர் எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா, என்னுடைய வடிவம் எவ்வளவு நல்ல வடிவம் தெரியுமான்னு நினைச்சீங்கன்னா அது தற்காலிகமானதுன்றதை நீங்க அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. அது தற்காலிகமானது. நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், உங்கள் வடிவமும் பெயர்களும் பெரிது என்று நினைத்தீர்கள் என்றால் அது தற்காலிகமானது. When you have institutions, know that their functions should end. பெரிய நிறுவனங்கள் தோற்றுவிக்கிறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, அதுவும் ஒரு முடிவுக்கு வரணும். துவக்கம் இருந்தா முடிவு வரணும், முடிவு இருக்கும். எல்லை இல்லாதெல்லாம் கிடையாது. Knowing when to stop, you can avoid any danger. எங்க நிறுத்தணும்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா, எந்த விஷயத்தையும் எங்க நிறுத்தின்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா எந்த விதமான அபாயம் கிடையாது. தறிகட்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாகனம் மாதிரி இருந்தீங்கன்னா அபாயம் இருக்கு. எங்க நிறுத்தணும்னு தெரிஞ்சிட்டோம்னா அபாயம் இல்லை அப்படின்றார். All things end in the toe. எல்லாமே வெளியில் முடிவடைகிறது. எப்படி நதிகள் கடலில் கலந்த பின் முடிவடைகிறதோ, கடலோடு கலக்கிறதோ, அதுபோல இயக்கங்கள், தோற்றங்கள், முடிவு எல்லாமே வெளியில் தான் நடக்குது. சர்வ வல்லமை பெற்றது வெளி.